ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா, சூப்பரான ஒரு சட்னி தாங்க பண்ண போறோம். வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே ஒரு லைக் தட்டி விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அடுப்பு பத்த வச்சுக்கலாம். ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு. ஒரு ஸ்பூன் வந்து உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து வந்து லைட்டா வந்து கோல்டன் கலர் வரட்டுங்க. அந்த அளவுக்கு வறுத்துக்கலாங்க. உளுந்து நல்லா வறுபட்டுருச்சு. இது கூட வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நம்ம வந்து மல்லி சட்னி செஞ்சுருப்போம், புதினா சட்னி செஞ்சுருப்போம். ஆனால் 2 சேர்த்து சட்னி செஞ்சுருக்க மாட்டேங்க. புதினாவும் மல்லியும் வந்து சரிக்கு சமமாக எடுத்து இந்த சட்னி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இது கூட வந்து 5 பல் வந்து பூண்டு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் சேருங்க. நான் ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த டயத்தில் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 தக்காளி சேர்த்துருக்கேன். சின்ன தக்காளினால 2 தக்காளி சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய தக்காளியாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து வரமிளகாய் சேர்க்குறேன். ஒரு 5 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். 4 பச்சை மிளகாய், 5 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். நல்லா காரசாரமாக இருக்கும். அதனால் வந்து காரம் கொஞ்சம் உங்களுக்கு தூக்கலாக வேணும்னா நீங்கள் மிளகாய் வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம், தக்காளி, புளி எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ ஒரு கைப்பிடியில் வந்து புதினா எடுத்துருக்கேங்க. இப்போ புதினாவும் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு வந்து மல்லித்தழை எடுத்துருக்கேங்க. நல்ல காம்போடையும் சேர்த்துக்கலாம். இப்போ மல்லித்தழையும் புதினாவும் லைட்டாக வதக்கினாவே போதும். இது ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லைங்க. இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இது கூட வந்து 2 கொத்து வந்து கருவேப்பிலை சேர்க்குறேன். கருவேப்பிலை வந்து ஃபைனலாக சேர்த்து தான் வதக்கணும். அப்போ தான் நல்ல வாசமாக இருக்கும். அதனால் வந்து கருவேப்பிலை சேர்த்த பின்னாடி லைட்டாக வதக்கி விடுங்க. இந்த புதினா, மல்லி, கருவேப்பிலையெல்லாம் வந்து அந்த நிறம் மாறாமல் அப்படியே இருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க, நல்லா வதங்கிடுச்சு. இதை ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சுங்க. இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்குது. நல்லா கமகமன்னு வாசமாக இருக்குது. இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் நம்ம கொடுத்துர்லாங்க. அடுப்பத்தை வச்சுக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு உளுந்து கடுகு சேர்த்துக்கலாம். உளுந்து கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சட்னியை தாளித்து விட்டுடலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குது. இட்லி, தோசைக்கு ஒரு அட்டகாசமான சட்னி ரெடி பண்ணியாச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். புதினாவும் மல்லியும் சேர்த்து. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.